நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நாளைய தேதியில் ஜனவரி 26ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய ஒரு இரண்டாவது வரலாறாக எழுதப்படவிருக்கின்றது. அதாவது ஜனவரி 26 அப்படின்னா நம்ம குடியரசு தினம். இந்திய நாடு ஒரு குடியரசு பெற்ற ஒரு நாள், குடியரசு அரசாக நியமிக்கப்பட்ட நாள், இல்லாட்டி இந்த சட்டம் இருக்கு இல்லையா, சட்டம் அமலுக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 26 அப்படின்னாலே எல்லாருமே குடியரசு தினம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது இந்திய நாட்டினுடைய முதல் வரலாறு. ஆனால் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய நாட்டினுடைய ஒரு இரண்டாவது வரலாறை எழுதப்படவிருக்காங்க வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டின் மூலமாக. இந்த டைட்டிலை பாருங்களேன், வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய லெவலில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய மாநாடுகளை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, இரண்டாவது மாநில மாநாடு, மூன்றாவது மாநில மாநாடு. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் எடுத்துங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க, இத்தனையாவது மாநில மாநாடு, தொழிற்சங்கங்களின் மாநாடு, இந்த மாதிரி தான் அவங்களுடைய டைட்டில்கள் எல்லாமே இருக்கும். இப்போட சமீபத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பாக மாநாடு நடத்தினாங்க, இரண்டாவது மாநில மாநாடு, எல்லாரும் தெரியும். ஆனால் ஒரு கருத்தியல் தலைப்பை மையப்படுத்தி நடத்துகின்ற ஒரு மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு மட்டும்தான். இப்போ இந்த மாநாடுடைய டைட்டில் பாருங்கள், வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. இதற்கு முன்னாடி தேசம் காப்போம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க, தேசம் காப்போம் பேரணி நடத்தினாங்க, தேசத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணி நடத்தினாங்க. அந்த தேசம் காப்போம் மாநாட்டில் தான் நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள் எல்லாத்தையுமே கலைத்து நம்ம பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு யுக்தியை தூக்கி முன் வச்சார். அதுக்கு அச்சாரம் போட்டவர் முனைவர் தொல் திருமாவளவர்கள். இன்றைக்கி கூட கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற கூட்டணி அகில இந்திய லெவலில் உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தேசம் காப்போம் மாநாடு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான ஒரு புள்ளின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்தி எல்லாமே ஒருங்கிணைந்தாங்க. ஆனால் அகில இந்திய லெவலில் கடந்த வருடம், அதாவது இந்த பிரதமர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்றும் சேரலை, சில பல முரண்பாடுகள் காரணமாக ஒன்றும் சேர முடியல. அதனால் பாஜக ஒரு அசுர பலத்தோடு வெற்றி போட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்திய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற கூட்டணி உருவாயிருக்கு. அதன் விளைவாக பாஜக வீழ்த்தப்படும் அப்படின்ற நம்பிக்கை அனைத்து மக்களுக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிற காட்சிகள்லாம் பார்த்தோம்னா இந்த மாநாட்டு திடல், அதாவது நாளை தினத்தில் ஜனவரி 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற அந்த மாநாட்டினுடைய திடல். மாநாட்டினுடைய திடலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய தோற்றம், முக தோற்றம் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, தலித் மக்களுடைய கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி. அதாவது அவங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொது நீரோட்டத்தில் கலந்து நாங்களும் தாண்டா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரேம் பண்ணுறாங்க, தலித் மக்களுடைய கட்சின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனால் அதனை தவிர்த்து அந்த கட்சியில் பல பொது சமுதாயத்தை சார்ந்த நபர்களுமே கூட உறுப்பினராக இருக்கிறாங்க இல்லை. ஸோ இந்த மாநாடு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. அந்த திடலை அவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய தோற்றங்களை வடிவமைச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கட்சி, ஒரு சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கட்சி, இயங்கி கொண்டிருக்கின்ற கட்சி தேசிய லெவலில் பேசுகிற அளவுக்கு ஒரு மாநாடு வடிவமைச்சிருக்காங்க. சைடில் பேனர் வைக்கிறது, சேர் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஓடிக்கிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வாகனங்களில் நிறையா சேர் இதெல்லாம் கொண்டு இறக்கி இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிருக்காங்க. ரொம்ப ஒரு பரபரப்பாக தான் வேலைகள்லாம் போய்க்கிருக்கு. ஆனால் நாளைக்கு தேதியை முடிச்சாகணும் இல்லையா வேலைகள் எல்லாமே. ஸோ ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலாக போய்க்கிருக்கு. லைட்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தோம் லைட்ஸ் பயங்கரமாக நிறைய வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இந்த சைடில் காட்டப்படுகின்ற கம்பிகள் எல்லாத்துலேயுமே அநேகமாக ஏதோ ஒரு டிசைன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன டிசைன் அப்படின்ற மாதிரி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த நெடுகள் இந்த பாருங்கள், நிறையா ஒரு ஆள் உயர்ந்த அளவுக்கு ஒரு உருவங்கள்னு வச்சுருக்காங்க.
கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய படங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட பார்த்தாலும் நீலம் சிவப்பு நடுவில் நட்சத்திரம் பொறித்த அந்த வண்ணக்கொடி. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய எந்த ஒரு கட்சியினுடைய கொடியுமே இந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். நீலம் சிவப்பு பார்த்தோம்னாலே அவ்வளோ அழகாக இருக்கும். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நீல வண்ணத்தை மட்டும் யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. பெரும்பாலும் எந்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா நீலம் வந்து இருக்கவே இருக்காது. நீலம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் நீலத்தை சேர்த்த ஒரு கட்சி எந்த கட்சினா விடுதலை சிறுத்தை கட்சி. காரணம் என்ன அப்படின்னா, நீலம் என்ற ஒரு சொல்லப்படுகின்ற அந்த வண்ணம் என்பது அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு வண்ணம்னு சொல்லலாம். இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்க தலித் மக்களுடைய வண்ணம் அப்படின்னு சொல்லலாம். தலித் அப்படின்ட்டாலே இங்கே இந்த இந்திய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் தலித்னு சொல்கிறாங்க. கிடையாது, இன்னும் நிறைய பேர் தலித்துன்னு சொல்லுவாங்க, பறையர்கள்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அகில இந்திய லெவலில் அதிகாரம் சிதறிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை தான் தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. அது ஒன்றும் தவறான வார்த்தைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அகில இந்திய லெவலில் அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, அது யாராக வேணா இருக்கலாம். பறையர்களையே அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து வள்ளர்களையே அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம், அருந்ததியர்களை அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம். இவங்க எல்லாமே தலித்து. ஏன் இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா, பிசி எம்பிசி சமுதாயத்தில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களுமே தலித்து தான். கவுண்டரில் இருக்கிற அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே தலித் தான். ஸோ அந்த மாதிரி அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வண்ணம் தான் நீலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வண்ணம். ஸோ இந்த நீலம் என்ற வண்ணத்தை மட்டும் பெரும்பாலும் யாருமே சேர்த்துக்கிற மாட்டாங்க. ஆனால் நீலத்தை இணைத்த ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி. இந்த கொடியில் நடுவில் நட்சத்திரம் இல்லையா, அந்த நடுவில் நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு முனைகளுக்குமே ஒவ்வொரு கோட்பாடை வச்சுருக்காரு. அதான் ஹைலைட்டு. ஏன் நிறையா தமிழ்நாட்டில் நிறையா கட்சிகள் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இப்போ திமுக எடுத்துங்க, கருப்பு சிவப்பு, அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கும். சிம்பிள், 2 வண்ணங்கள் மட்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே தான், கருப்பு சிவப்பு. நல்ல வந்து அண்ணா படத்தை போட்டால் அண்ணாவுடைய கொள்கை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், முடிஞ்சு, அவ்வளோதான். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அப்படி கிடையாது. அந்த நடுவில் இருக்கிற 5 முனை நட்சத்திரம், நீ எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூளை முடுக்கில் போய் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 முனை இருக்கு இல்லையா, அந்த 5 முனையை மட்டும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. சும்மா ஏனோ தானே ஒரு கடமைக்கு ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. 5 முனைகளுமே வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு முனைகளுக்குமே ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. சாதாரண சாமானியமாக ஒரு மனிதன், ஒரு படிப்பறிவு இல்லாத மனிதனும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த 5 முனை நட்சத்திரத்தை கரெக்டாக போடுவான், 6 முனை போட மாட்டான். அந்த அளவுக்கு வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு அவர். திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தி வச்சுருக்காரு, பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களுடைய கொள்கையே வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் கூட ஒரு சினிமா இருக்கிற நாசர் நினைக்கிறேன், அவர் பொது வழியில் ஒரு பேட்டியில் சொல்லுவார், நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி போய் பாருங்களேன், அவங்க சாதாரண ஒரு டீ கடையில் கூட நின்றுக்கிட்டு உலக அரசியல் பேசியிருப்பாங்க அப்படின்வார். அந்தளவுக்கு வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. ஸோ வேலைப்பாடுகள்லாம் போய்க்கிருக்கு, மாநாட்டுக்கான வேலைப்பாடுகள்லாம் போய்க்கிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டுக்காக குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் நபர்களாச்சும் வருவாங்கன்ற மாதிரி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய நாட்டினுடைய அரசியல் வட்டாரங்களே அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தீவிரமான பணிகள். தலித் மக்கள் வருவாங்க, சிறுபான்மை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக முனைவர் திருமாவளவர்கள் பல இடங்களில் குரல் கொடுத்துருக்காரு, உரிமையை வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு வகையான முனைவர் திருமாவளவனுடைய செயல்பாடுகளுக்காகவே மக்கள் வருவாங்க. ஸோ மாநாடு பணிகள்லாம் போய்கிருக்கு. நாளை தினத்தில் தோழர்களே வருவாங்க, நம்ம மாநாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.